கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் 2 முறை மானை வேட்டையாட முயன்ற சிறுத்தையின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. சுற்றுலா பயணிகள் இன்று வனப்பகுதிகளுக்குள் வனவிலங்குகளை காண சுற்றுலா சென்றபோது சிறுத்தை ஒன்று வேட்டையாட தயாரானது. மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மான்களை குறிவைத்து 2 முறை ஓடிய சிறுத்தைக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சிறுத்தையை கண்ட மான்கள் மின்னல் வேகத்தில் ஓட்டம் பிடித்தன. சுற்றுலா பயணிகள் படம் பிடித்த இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. காதலித்த பெண்ணை திருமணம் செய்த போதிய பணம் இல்லாததால் ஜிம் பயிற்சியாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அடுத்த திருநின்றவூரைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் உயிரிழந்த இந்த சம்பவத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் அருகே வளையப்பட்டியில் சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய கோரி எதிர்ப்பு குழுவினர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிப்காட் அமைக்கப்பட்டால் விவசாயிகளும் விளைநிலங்களும் பாதிக்கப்படுவார்கள் என குற்றம் சாட்டிய சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் வளையப்பட்டி அஞ்சலகம் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, தமிழக ஆளுநர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோருக்கு கோரிக்கை மனுவை பதிவு அஞ்சலில் அனுப்பினர். திருவாரூர் ரயில் நிலையத்தில் பயணி ஒருவர் மண்ணெண்ணெய் கொண்டு வந்ததை கண்டுபிடித்த போலீசார் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். திருவாரூர் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டுகளை கண்டறியும் சிறப்பு குழு இன்று மாதாந்திர சோதனை மேற்கொண்டது. அப்போது பயணி ஒருவர் ரயிலில் கொண்டு செல்வதற்காக மண்ணெண்ணெய் எடுத்து வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் ரயிலில் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்பதால் அந்த பயணியை அங்கிருந்து வெளியேற்றினர். கடலூர் மாவட்டம் திருப்பாதி புலியூர் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். இது பேருந்து நிலையத்தில் கடை வைத்துள்ள வியாபாரிகள் நடைபாதைகளையும் ஆக்கிரமித்து பொருட்களை வைத்திருந்தனர். இதனால் பயணிகள் வெயிலில் காத்திருக்கும் அவலம் நீடித்து வந்தது. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா நடைபாதை ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். மேடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் ஒரே இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்ட 8000 லிட்டர் சாராய ஊழல்களை போலீசார் கைப்பற்றி அளித்தனர். மணியார்பாளையம் வனப்பகுதியில் சாராயம் காய்ச்சப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரே இடத்தில் 40 பேரல்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 8000 லிட்டர் சாராய ஊழல்களை கைப்பற்றி அளித்தனர். மேலும் 120 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் சாராயம் காய்ச்சியதாக 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் இனிப்பு கடைக்குள் புகுந்த விபத்தில் ஊழியர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். 19 வயதான ரமேஷ் தமது தாயாருடன் காரில் மாந்தாங்கோவில் சாலையில் சென்று கொண்டிருந்தார். திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் இருசக்கர வாகனம் மீது மோதி அருகே இருந்த இனிப்பு கடைக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. தகவல் அறிந்து வந்த போலீசார் காரை அப்புறப்படுத்தினர். பின்னர் காரை ஓட்டி வந்த ரமேஷிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
கோவை துடியலூர் தடாகம் அருகே கிராம எல்லையில் உள்ள தொட்டிகளில் காட்டு யானைகள் தண்ணீர் குடிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. வீரபாண்டிபுதூரை அடுத்த மூலக்காடு மலை கிராம மக்கள் ஊர் எல்லையில் வனவிலங்குகள் பறவைகள் நீர் அருந்துவதற்காக தண்ணீர் தொட்டிகள் அமைத்து தண்ணீர் நிரப்பியுள்ளனர். அப்பகுதிக்கு குட்டிகளுடன் வந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அந்த தொட்டிகளுடன் தண்ணீர் குடித்ததுடன் உடலில் தண்ணீரை பீச்சி அடித்து வெப்பத்தை தணித்துக் கொண்டன. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வனப்பகுதி சாலைகளில் வாகனத்தை நிறுத்தி காட்டு யானைகளை வேடிக்கை பார்க்க வேண்டாம் என வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பன்னாரி அருகே காட்டு யானைகள் குட்டிகளுடன் நெடுஞ்சாலையோர முகாமிட்டன. யானைகளை பார்த்த வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்த்தனர். இது ஆபத்தான செயல் என்பதால் வனப்பகுதி சாலைகளில் வாகனங்களை நிறுத்தி வேடிக்கை பார்க்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் அருகே அரசு அனுமதி பெறாமல் இணைய சேவை மையம் நடத்திய இளைஞரை பிடித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். செஞ்சி ரோடு பகுதியில் செயல்பட்டு வந்த இணையதள சேவை மையத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக குடும்ப அட்டை, ஆதார் அட்டையில் முகவரி, போட்டோ மாற்றம், புதிய குடும்ப அட்டை, பல்வேறு துறை ஆவணங்களை பெற்றுத் தருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்திய போலீசார் இணைய சேவை மையம் நடத்தி வந்த சதீஷ்குமாரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இந்த மையத்தில் இருந்து கம்ப்யூட்டர், பிரிண்டர் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் புள்ளிமான்கள் பசையில் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் பேப்பர் கழிவுகளை உண்ணும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மான்களின் உடல் நிலை பெரிதும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால் வனத்துறை அதிகாரிகள் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தி தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் மேம்பால கட்டுமான பணி காரணமாக இன்று முதல் ஓராண்டிற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. டி நகர் தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் கட்டுமான பணி துவங்க உள்ளதால் கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் இருந்து டி நகர் பேருந்து நிலையம் மார்க்கம், டி நகர் பேருந்து நிலையம், அண்ணா சாலை மார்க்கத்தில் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வார விடுமுறையை ஒட்டி முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் தேர்தல் முடிந்துள்ளது. தமிழகத்திலும் கடந்த 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வார விடுமுறையொட்டி தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் யானைகளுக்கு உணவு வழங்குவதை கண்டு ரசித்து வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே தமிழக கேரள எல்லையில் வாகன சோதனையின் போது கேரள போலீசார் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி அருகே கோவிந்தாபுரம் பகுதியில் தமிழகத்தில் இருந்து கேரளா சென்ற தமிழக பதிவெண் கொண்ட வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த கேரள மாநில போலீசார் விதிமுறைகளை மீறி சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருப்பதாக கூறி 8,250 ரூபாய் அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த வழியாக வந்த கேரள வாகனங்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கேரள போலீசார் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக இளைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த வண்டி வந்து நார்மலா இருக்குதாமா, அதில் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க, முன்னாடி ஹெல்லா லைட் போட்டிருக்குது. கேஎல் வண்டி அது வந்து நார்மலா இருக்குது. நம்மளோட வண்டி வந்து இந்த டயர் வந்து இது வெளியே இருக்குதாமா, நல்லா பார்த்துக்கோங்க சரியா. இந்த அலாய் வந்து அக்செப்டபிள் ஆமா கேரளா எம்பிடியில். அந்த வண்டியை வந்து விட்டாச்சு, நம்ம வண்டியை வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த வண்டியை இந்த கேரளா எம்பிடி வந்து பிடிக்காம நம்ம தமிழ்நாட்டு வண்டியை பிடிச்சி இப்படி ஃபைன் போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேரளா ஃபார்ச்சுனர் பெரிய வண்டி நீங்க ஏன் சார் அளக்கல? அந்த வண்டி மெஷர்மெண்ட் ஏன் சார் நீங்க பண்ணல? அது தெட்டல சார். அது கேரளா வண்டிக்கு ஒரு ரூல்ஸ், தமிழ்நாடு வண்டிக்கு ஒரு ரூல்ஸா சார்? அது இந்த அமௌண்ட் வந்து நாங்க பே பண்ணிக்கிறோம். அந்த கேரளா வண்டியை விட்டது காரணம் என்னங்கிறது அவர் ரிப்ளை பண்ணிக்குவாரு. சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 8 வயது சிறுமி ஜன்னல் கயிற்றில் துணி சிக்கியதில் கழுத்து இறுக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். வெளிநகரைச் சேர்ந்த உதயா சரண்யா தம்பதியினரின் 8 வயது மகள் அஸ்வந்தி வீட்டில் தனியாக விளையாடி கொண்டிருந்துள்ளார். பெற்றோர் இருவரும் வேலைக்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பிய போது ஜன்னல் கயிற்றில் கட்டப்பட்டிருந்த திரை சீலை கழுத்தை சுற்றியிருந்தபடி மயங்கிய நிலையில் சிறுமி கிடந்துள்ளார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தென்காசி அருகே விமானம் ஒன்று சுமார் 10 முறைக்கு மேல் சுற்றி ஒரே இடத்தில் பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூத்துக்கல் வலசை பகுதியில் விமானம் ஒன்று விண்ணில் சுமார் 10 முறைக்கு மேல் சுற்றி பறந்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. விமான பயிற்சி விமானம் என தெரியவந்த நிலையில் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர்.
ஈரோடு பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 45.65 அடியாக சரிந்ததன் காரணமாக நீர்த்தேக்க பகுதி மண்திட்டுகளாக காட்சியளிக்கிறது. அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பெய்யவில்லை. நீர் இருப்பு குறைந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கீழ்பவானி வாய்க்காலில் 2ஆம் போக பாசனத்திற்கும் அரக்கன்கோட்டை தடப்பள்ளி பாசனத்திற்கும் தண்ணீர் திறக்கப்பட்டது. அணைக்கு நீர்வரத்து 112 கன அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 205 கன அடி நீர் திறக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். கோவில் 10 மெயின் ரோடு உள்ளிட்ட இடங்களில் 15 நாட்களாக குடிநீர் சரியாக வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் நடைபெற்ற பூ போடும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் மயங்கி விழுந்தார். ஐயாரப்பர் கோவில் சித்திரை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். அப்போது பல்லக்கை வழிபட காத்திருந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் மயங்கி விழுந்தார். போதிய போலீஸ் பாதுகாப்பு குறைபாட்டால் மக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டினர். கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் முதியவர் ஒருவர் தென்னந்தட்டி கூரையுடன் காரில் அம்பை சுற்றுவட்டார பகுதிகளில் உலா வருகிறார். ஜமீன் சிங்கம்பட்டியைச் சேர்ந்த பிரம்மநாயகம் தனது காரின் மேல் கூரையின் மீது தென்னந்தட்டி வைத்து கோடை வெயில் தாக்கம் இல்லாமல் இருக்க நிழல் அமைத்து சாலையில் உலா வருகிறார். ஓசூர் அருகே மழை வேண்டி கங்காமாவிற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட போது அம்மன் கண் திறந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். கர்னூர் கிராமத்தில் ஏரி கரையோரம் உள்ள இந்த கோயிலை அந்த கிராமத்தைச் சேர்ந்த நரசிம்மப்பா என்பவரது குடும்பத்தினர் நிர்வாகம் செய்து வருகின்றனர். இந்த கோயிலில் மழை வேண்டி கங்கம்மாவிற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட போது அம்மன் கண் திறந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி அடுத்து பேட்டுப்பட்டி பகுதியில் பிளாஸ்டிக் பொம்மைகள் தயாரிக்கும் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பின்னர் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ராமநாதபுரம் அடுத்த நிதிப்பால பகுதியில் அடுத்தடுத்து நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சாலையோரம் வென்று கொண்டிருந்த கார் மீது வேகமாக வந்த பேருந்து மோதி விபத்து நிகழ்ந்தது. இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாத நிலையில் பின்னால் வேகமாக வந்த ஆம்னி வேன் ஒன்று சுற்றுலா பேருந்தின் மீது மோதியது. இதில் ஆம்னி வேன் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். பின்னர் விரைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்ட போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை வில்லாபுரத்தில் சரியாக மூடாத பாதாள சாக்கடை மூடியால் இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கியது. வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த தாயும் மகளும் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சரியாக மூடாமல் இருந்த பாதாள சாக்கடை மூடியின் மீது மோதியது. இந்த விபத்தில் தாயும் மகளும் நிலைதடுமாறி கீழே விழுந்தனர். எனினும் லேசான காயங்களுடன் அவர்கள் உயிர் தப்பினர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ள நிலையில் பாதாள சாக்கடை மூடிகளை மாநகராட்சி சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஓசூர் அருகே 17 வயது நேபாள நாட்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மத போதகர் போக்கு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராயல் டவுன் பகுதியில் வசித்து வரும் மேவால்ட் மத்திகிரி பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் மத போதகராக பணியாற்றி வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த நேபாள நாட்டின் குடும்பத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவிக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த விசாரணைக்கு பின் அவர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உணவக உரிமையாளருக்கு மிரட்டல் விடுத்த பாமக முன்னாள் நிர்வாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பாமக நிர்வாகியாக இருந்த சுருளிராஜன் என்பவர் புவனகிரியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு சென்று 15 பார்சல் சிக்கன் உணவு வாங்கியுள்ளார். ஆனால் பார்சலுக்கு பணம் தர மறுத்து உணவக உரிமையாளருக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பான புகாரில் சுருளிராஜனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த கட்சி மேலிடம் சுருளிராஜனை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் துர்கா என்ற பெண்ணுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. பின்னர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி சடலத்துடன் ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது.
சேலம் அடுத்த வெள்ளாளகுண்டம் பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்த அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளாக இருந்த பஞ்சாயத்து கட்டிடத்தை தனிநபர்கள் திடீரென இடித்து ஆக்கிரமித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு தகவலை அளித்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் அரசு நிலத்தை மீட்டு கம்பி வேலி அமைத்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுரவாயல் அருகே சட்டவிரோத ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரவாயல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த இருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது அவர்கள் ஆன்லைன் மூலம் கேரள லாட்டரி வாங்கி வைத்திருந்தது தெரியவந்தது. அவர்கள் அளித்த தகவலின் பேரில் போரூர், காரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கோதண்டராமன், ஆத்தூர், செந்தாரம்பட்டியைச் சேர்ந்த சீலன் ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ஆன்லைன் லாட்டரி விற்பனைக்கு பயன்படுத்திய 6 மெஷின்களை பறிமுதல் செய்தனர். சங்கரன்கோவில் அருகே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் இளைஞரின் உடலை தகவல் தெரிவிக்காமல் உறவினர்கள் அடக்கம் செய்ய முயன்ற நிலையில் இளைஞரின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தங்கராசு அவரது வீட்டில் தூக்கிட்டு நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் தங்கராசின் உடலை உறவினர்கள் அடக்கம் செய்ய முயன்றனர். தகவல் அறிந்த கரிவளம் வந்தநல்லூர் போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். கும்பகோணத்தில் உள்ள பகவத் விநாயகர் கோயிலில் வேண்டுதல் நிறைவேற்றிய பக்தர் ஒருவர் 200 தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். சங்கடஹர சதுர்த்தியத்தை ஒட்டி பகவத் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் கவச அலங்காரத்தில் எழுந்தருளிய விநாயகரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதனிடையே வேண்டுதல் நிறைவேற்றிய பாலாஜி என்ற பக்தர் கோயில் முன்பு 200 தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். புதுச்சேரியில் கிராமப்புறத்தில் அமையவிருக்கும் 4 வழிச்சாலையில் புதிய மேம்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதனால் பல்வேறு கிராமங்களில் பழமையான சாலை வழி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அன்றாடம் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய மேம்பாலம் அமைக்க கோரி பாகூர், சேலியமேடு, கிருமாம்பாக்கம், சார்காசிமேடு உள்ளிட்ட கிராம மக்கள் புதிதாக போடப்பட்டு வரும் 4 வழிச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மேம்பாலம் அமைத்து தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே நகைக்கடையில் 200 ரூபாய்க்கு சிலரை கேட்டு 15 சவர நகையை திருடிச் சென்றவர்கள் குறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கம்பைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் சுப்பிரமணியர் கோவில் தெருவில் நகைக்கடை நடத்தி வருகிறார். மதிய உணவிற்காக அவர் வீட்டிற்கு சென்ற நிலையில் அவர் மகன் கடையில் இருந்துள்ளார். அப்போது சிலரை கேட்பது போல் வந்த இருவர் 15 சவர நகையை திருடி சென்றுள்ளனர். இது குறித்த புகாரை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பட்டணம் ஏரியில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீ வைத்தவர்களை பேரூராட்சி ஊழியர்கள் காத்திருந்து கையும் களவுமாக சிறை பிடித்தனர். பட்டணம் ஏரியில் அடிக்கடி தீ பற்றி எரிவது பேசுபொருளான நிலையில் அதை கண்காணிக்க பேரூராட்சி அதிகாரி உத்தரவிட்டார். இதையடுத்து ஊழியர்கள் மறைந்திருந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் ஏரியின் ஒரு மூலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி தீ வைத்த 5 பேரை லாரியுடன் சிறை பிடித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் சுற்றுவட்டார பகுதியில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் வாழை மரங்கள் முறிந்து சேதமாகின. தெற்சிக்கோடு பகுதியில் தாசகன் என்பவர் நடவு செய்திருந்த எத்தன் வாழைகள் சேதமானதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். சேதம் குறித்து அதிகாரிகள் கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் அருகே நீச்சல் பழகுவதற்காக கிணற்றில் இறங்கிய சிறுவன் முதுகில் கட்டியிருந்த பிளாஸ்டிக் கேன் உடைந்து நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சானாகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் பாபு, சுகன்யா தம்பதிக்கு கிரீஷ், சாய் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். தாயுடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்ற அவரது இளைய மகன் சாய் நீச்சல் பழக வேண்டும் என கூறியதால் அங்கிருந்தவர்கள் முதுகில் பிளாஸ்டிக் கேன் ஒன்றை கட்டி கிணற்றுக்குள் இறக்கியுள்ளனர். நீச்சல் பழகிக் கொண்டிருந்த போது எதிர்பார்த்த விதமாக கேன் உடைந்துள்ளது. இதனால் சிறுவன் சாய் தண்ணீரில் மூழ்கியுள்ளார். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி சிறுவனை சடலமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஒரே நாள் இரவில் விலை உயர்ந்த 5 பசுமாடுகள் திருடு போன நிலையில் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கருமத்துப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி கருத்தக்கண்ணன் என்பவருக்கு சொந்தமான விலை உயர்ந்த சினை பசுமாடு நள்ளிரவில் திருடு போனுள்ளது. அதேபோல் இதே பகுதியைச் சேர்ந்த முனுசாமி தங்கராஜ் என்பவருக்கு சொந்தமான பால் கறவை மாடுகளும் ஒரே நாள் இரவில் கொள்ளையர்கள் ஓட்டிச் சென்றுள்ளனர். இது குறித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர்.
கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் பூந்தமல்லியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், வெள்ளரி, மோர், ரோஸ் மில்க் வழங்கினார். திமுக ஆட்சியில் கோடை காலத்தில் மின்சாரம் தினமும் தடைபடும். அப்போது வீட்டில் ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாமல் போகும் என்பதாக கூறி அனைவருக்கும் மண்பானை வழங்கினார். கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து நகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏரிச்சாலை, கலையரங்கம், மூஞ்சிக்கல், கல்லறைமேடு, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பகுதிகளில் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி மாற்று சாலை அமைக்க வேண்டும் எனவும், விடுமுறை நாட்களில் கூடுதல் போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த ரகுநாத சமுத்திரம் மதுரா பகவந்தபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பாஞ்சாலியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள தலயசன பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் தலயசயன பெருமாள் உற்சவர் பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள புஷ்கரணி தெப்ப குளத்தில் தீர்த்தவாரி விழா நடந்தது. இதையடுத்து பல்லக்கில் வீதி உலா வந்த சுவாமியை கொளுத்தும் வெயிலில் காத்திருந்து பக்தர்கள் கற்பூர ஆராதனையுடன் தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.